குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஆந்திர பிரதேஷ்லன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கரெக்டாக சென்னை டு தலக்கோனா வந்து பார்த்திங்கன்னா 193 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சி லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 270 ஃபீட் வரும். இந்த ஃபால்ஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 270 ஃபீட் வரும். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலான ஃபால்ஸ் மாதிரி இருக்காது. நீங்கள் ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும். ட்ரெக்கிங் இல்லாத அந்த இடத்துல நின்று குளிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு அந்த இடத்துல தரை இருக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப கொஞ்சம் ஸ்கிட்டாக வைக்கிற மாதிரியும் கரடு முரடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா. இதுக்கு நீங்கள் தலக்கோனாக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்கிள் சஃபாரின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு க்ளோஸில் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இப்போ அது எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இதுக்குள்ளே 2 என்ட்ரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து காட்டுக்குள்ளே வரத்துனா நீங்கள் பைக்கில் வர மாதிரினா பைக்குக்கு பர் ஹெட்டுக்கு 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100, பஸ்ஸுக்கு மேபி 200 இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே வரத்துக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் உள்ளே வர என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 30 ருபீஸ். நீங்கள் அதை கொடுத்துட்டு தான் உள்ளே வரணும். மார்னிங் வந்து 8 to 4 o'clock நீங்கள் இந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வந்துடணும். இருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். குட் பிளேஸ், அருமையாக இருக்க இடம். காலையிலே போயிட்டேன். என்னடா பைத்தியம் நார்மலா உள்ள பாரு. அவருக்கு இது அங்கதான் குளிக்க வந்தீங்க. நிலோ ஜம்ப் பண்றா, இங்க குளிடா. நிலோ குதி, இப்படியே இறங்கி போய் குளிமா. காருக்குள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கார்ல வச்சு ஒரு போன் கூட வச்சுக்கலாமா? டவர் சார் அவளை விட அப்புறம் எல்லாரும் குளிக்க தான் போறாங்க. போ அருண்டோ ஒன்னா ஆகாதுடா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். வேணும்னா அங்கே குளிக்கலாம், இல்லை மேலே போகிறவங்க போகலாம். ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ட்ரெக்கிங் பண்ணி போகிறது தான் கஷ்டம். பார்க்கலாம் வாங்க. பாய் சொல்லு. ஏய் என்னடா வாடா. ஏய் பர்ஸில் அங்கே வச்சுட்டு வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டைவ் அடிக்க போகிறாங்க. ஆனால் தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா. இப்போ இங்கே ஃபாரஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மட்டும் எடுத்துகிட்டு வராதிங்க. அப்படி நீங்கள் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தாலும் ரிட்டர்ன் கொண்டு போயிட்டு ஃபாரஸ்ட் வெளியில் போட்டுருங்க. அதுதான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் ஸ்டிக் ஒன்று எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் ட்ரெக்கிங் போகும்போது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த மங்கீஸ்னால் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா
இங்கேயே ஆந்திர பிரதேசோட கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் மாதிரி ஆந்திரா ஹோட்டல் மாதிரி இந்த இடத்துல வந்து நடத்துகிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா 6 o'clock வந்து நீங்கள் வந்து நீங்கள் அந்த ரூம்ஸை விட்டு வெளியே வர முடியாது. 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரூம்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னால அனிமல்ஸ் வந்து வெளியே வரும்ன்றதுனால உங்களை வந்து வீட்டில் போட்டு க்ரில் கேட் மாதிரி போட்டு உங்களை வந்து லாக் பண்ணிடுவாங்க. என்ன கேட்டால் ஏன்னா அங்கே தங்கறது சைல்ட்ஸு குழந்தைங்களோட கூட்டின்னு போனீங்கன்னா மேபி அங்கே தங்கறது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர்ஸாக வரீங்க, ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னு வரீங்கன்னா நீங்கள் அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே ஸ்டே பண்ணாதீங்க. அங்கேருந்து டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 kilometers கோவில், அங்கே ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் வெளியே வரலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வரும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை, யானை எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேபி நாங்கள் அன்றைக்கி நைட்டும் வெளியே வந்தோம், ஒரு 10 o'clock வந்தோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து வார்னிங் பண்ணி எங்களை வந்து கிளம்பிடுங்க, இங்கே வந்து சிறுத்தை வரும் அந்த டைமில், இங்கே இருக்காதுன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் வெளியே வர மாதிரின்னா உங்கள் ரூம்ஸ் கிட்டே இல்லைங்க. நாங்கள் என்ன இப்போ தப்பு பண்ணிட்டோம்னா காட்டுக்குள்ளே போகிறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இல்லை, ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு தடவை தான் வார்ன் பண்ணுவாங்க, திருப்பி பண்ண மாட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. மற்றபடி என்ஜாய் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் லெவலுங்க. இன்னொன்று மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த புஷ்பா படம் எடுத்தது பார்த்திங்கன்னா சேஷாச்சலம் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியோட பேக் சைடு தான் வந்து இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க கிளம்பலாமா? நீச்சல் போட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்வென்ச்சர் ரூம்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆந்திர பிரதேஷ் கொடுக்குற கவர்மெண்ட் ரூமில் தங்குற மாதிரி இருந்ததுன்னா வனதர்ஷினி.com போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கோணான்னு சொல்லிட்டு என்கொயரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் சேஃபாக தங்கிக்கலாம். இங்கேயும் சேஃப் தான், இருந்தாலும் எல்லா டைமும் ஒரே டைம் மாதிரி இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபி கவர்மெண்ட்டோட ரெசார்ட்டில் தங்குறது எனக்கு தெரிஞ்ச ஒரு 100% சேஃப். வாங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கல்லு முனைக்கு போயிட்டு அங்க வந்து குதிச்சு வருவோம். எங்க இருக்கும்? ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கும். அடர்ந்த காடு. என்ன பண்ண வந்தோம்? நீ மரம் முட்டிக்கு வர சுத்தி பார்க்க வந்தோம். குட்டி என்ன பாத்தியா பட்டு? பாத்தியா? பார்த்தோம் நம்ம இப்போ அனிமல்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? சரி மாமா பத்துமா. இந்த கோயிலாண்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரெசார்ட்லேயே கூட வந்து ரெசார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு ரூம் ஸ்டே தான். உங்களுக்கு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எல்லா இடத்துலையும் சமைச்சு தருவாங்க. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு மாதிரி எதுவுமே கிடைக்காது. இன்னும் 3 மலை தான். நம்ம தமிழ்நாடு ஃபுட்டுக்கு மாதிரி இங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ காரத்தை கொட்டிக்கிறானுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆனந்த கண்ணீர் உங்கள் கண்ணிலேருந்து தானாக வெளியே வரும், அந்தளவுக்கு காரமாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிகர் எடுத்துகிட்டு வரவங்க அதை அந்த ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் போட்டு உடைச்சிட்றாங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த யானையிலையோ இல்லை சிறுத்தையோ வந்து நெரிச்சதுன்னா அதோட அந்த சீசா பாட்டிலோடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு செப்டிக் ஆகிட்டு அந்த யானையும் சரி அந்த எந்த ஒரு அனிமலாக இருந்தாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 weeks வந்து இறந்துரும்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் எந்த பொருளோ பிளாஸ்டிக் பொருளோ இல்லை லிகர் ஆல்சோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எது எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுக்கு வெளியே போட்டுடுங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருக்கும். இன்னொன்று ஒரு விஷயம், அப்புறம் ஒரே ஒரு எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது மட்டும் கேளுங்க. நீங்கள் ஃபாரஸ்ட்டில் உட்காந்து லிகர் கன்சியூம் பண்ணிங்கன்னா அதோட ஃபைன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000. இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாத இந்த விஷயம்.
ஃபாரஸ்ட்டில் வந்து லிகர் யாரும் கன்சியூம் பண்ணாதீங்க, எடுத்துகிட்டும் போகாதீங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா பை சான்ஸ் லக் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்தாருன்னா பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனு. இப்போ ஏதோ டான்ஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க போல் ஃப்ரெண்ட்ஸு. என்ன டான்ஸ் ஆட போகிறாங்க தான் தெரியல. பண்ணுறாங்க. கேவலமாக இருக்கிறாரு. ஆக்சுவலாக கீழே போய் பார்த்தோம், அங்கே ரொம்ப ரஷ்ஷு, தண்ணியே வரல. ஸோ இப்போ மேலே போய் பார்க்குறோம், அங்கேயாச்சும் கொஞ்சம் தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் 2 மலை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்துருவோம். பட்டு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய், லவ் யூ. பட்டுக்கிட்டுமா குத்துரு. அச்சோ, எனக்கு முத்தாவா? கேமரா கொடுமா. போலாமா? நம்ம எங்கே போகிறோம்? குளிக்க போகிறோம். ஜாலியாக இருக்க போகிறோம். நான் ஷாம்பு போட்டு குளிக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தர் காட்டுக்குள்ளே இருக்காரு, தவம் பண்ணிட்டு இருக்காரு. சுவாமிஜி, சுவாமியார் சொல்லுங்க சாமி. என்ன சாமி? ஓகே சாமி. சாமி உள்ள ஃபிகர் என்ன வச்சு வச்சுக்கிறீங்களா? சுவாமி பின்னாடி பார்த்து சாமி. ஏன் சூப்பராக இருக்குண்ணா. உள்ள போய் பாரு. நல்லா இருக்கு. என்ன டெஸ்ட் பண்ண சொல்ற? சூப்பராக இருக்கு. அதை கொடு. நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நீ எடுத்தா சூப்பராக எடுப்ப. ஸ்னேக்ஸ் கேக்ஸ் எதனா இருக்கு போறா? நான் இன்னும் இல்லை, நான் மனுஷன் இல்லை. போனா நல்லா தானே இருக்கு. பயமா இருக்குப்பா. இவ்வளோ தூரம் போறேன்ற எல்லா இடமும் இந்த ஒரு மரத்துக்குள்ள பார்த்து. வாவ், இது உள்ள வந்து ஒரு இதே கிடையாது. ராகுலண்ணா, ஒரு இதே கிடையாது. அந்த தோல்ல தானே நிக்குது. வாங்க நம்ம ஃபால்ஸ் கிட்ட போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்க ட்ரெக்கிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்க ட்ரெக்கிங் ஒரு 1 hour நடந்து வந்துட்டோம். நம்ம நினைச்ச அளவுக்கு இந்த பாதை வந்து சுலபமாக இல்லை, ரொம்பவே கடினமாக இருந்தது. பட் வந்து நாங்கள் எப்படியோ வந்துட்டோம். அடுத்து ஃபால்ஸ் தான், அங்கே பாருங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே ட்ரெக்கிங் வந்துட்டோம். ஃபால்ஸையும் ரீச் ஆகிட்டோம். பார்க்கலாம் வாங்க. குளிருதும்மா ரொம்ப. ஏய் போவாத இருங்க. ஐயோ மேலே வரேன். ஏய் அருணே, ஃபைனலாக வந்து நம்ம எல்லாருமே ஃபால்ஸை சேஃபாக ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்குது. வலுக்கிற பிரச்சனை தான் அங்கே ஃபுல்லாக அந்த பாச பிரச்சனை இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். பாருங்கள். ஏய் வாங்க. ஏய் அவனுக்கு கையை கூட. ஏய் மச்சான் மேலே போடுறா, மேலே போற ஒரு நிமிஷம். ஏய் வழுக்குறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் குளிக்கிறத பார்க்க போறோம்.
டேய் கேமரால தண்ணி ஆயிடுச்சுடா. இல்ல ஃபோக்கஸ் ஆவல. டேய் சரியா ஃபோக்கஸ் ஆவல நினைக்கிறேன்டா. டேய் சரியா ஃபோக்கஸ் ஆவலடா கேமரா தண்ணியால. டேய் வேணா பாப்பாக்கு ஜுரம் வந்துரும் வேணா. நோ பாருங்க இவனா எங்க வெட்டியான். ஐயோ எங்க வெட்டியான் மூஞ்சி தெரியலையே. வீடியோ சரியா தெரியல பிளர்ரா இருக்கு. ஐயோ போஸ் ஆகுது போல அவங்க பேரு. டேய் நின்னா ஒண்ணாவாது. சம்மடியா சம்மடியா சம்மடியா. இங்க பாருங்க எல்லாரும் மேல இருந்து தண்ணி எப்படி கொட்டுது பாருங்க. கேமராமேன் பாருங்க எங்க எங்க ஐயோ செய்த தெரிய மாட்டியே நீ. இவன் சரிக்கே போறாடா. கேமரா பிளர்ரா தெரியுதா? டேய் இப்பதான் கேமரா நல்லா டேய் இப்ப பண்ணுடா. இப்பதான் கேமரா தெரியுதே இப்ப பண்ணுடா. ஐயோ விழுந்துட்டானுங்களே இவங்க. காப்பாத்துங்க அவனுங்கள காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்த முடியல. கை நல்லா கொடுங்கடா. நாங்கடா காப்பாத்துறோம். நாங்க கால் கொடுங்க. நாங்க கால் கொடுக்குறோம் இவங்க. ஒன்னில உள்ளே பிடிச்சி வச்சிரும் அப்படின்னா பயங்கரமா வழுக்குதுல. சோப் இங்க பாரு. இங்க பாருங்க எல்லாரும் இங்க குளிச்சிருக்காங்க.